අපට දැන් දක්නට ලැබෙනවා ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා පිළිගැනීම වෙනුවෙන් වූ නිල උත්සවය පැවැත්වෙන නිදහස් මන්දිර පරිශ්‍රයට එතුමන්ගේ සම්ප්‍රාප්තිය සිදුවන ආකාරය. We will now witness the arrival of the Prime Minister of India, Narendra Modi, at the Independence Square premises, where he will be officially welcomed. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெறுகின்றது. கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது வரவேற்க உள்ளார்கள். மற்றும் முப்படை வீரர்களுடைய மரியாதை அணிவகுப்பும் இந்த வேளையில் பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படவிருப்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்த விடயம். அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெழுப்பப்படும் என்பதே அன்னையுடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காகவே நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம். இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக ஊடகங்களும் இவற்றினை மக்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்று பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்கியிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். දැන් ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා වෙනුවෙන් වූ නිල උත්සවයේ වැඩකටයුතු ආරම්භ කරමින් දෙරටේ ජාතික ගී වාදනය කිරීම සිදුවනවා ඇති. Conquer the world after A-levels. Join IIT. Register now. Sri Lanka Insurance Life. Like a father, like a mother. Turn your work experience into a British qualification. Boost your career with Kensley Graduate School. මිලගට අග්‍රාමාත්‍යවරයෙකු වෙනුවෙන් පිරිනැමෙන සම්මාන වෙඩිපොර 19ක් පිරිනැමීම සිදු කරමින් ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයාට ශ්‍රී ලංකා රාජ්‍ය ආචාර්ය පිරිනැමෙනවා ඇති. We will now witness the gun salute. பிரதமர் அவர்களுக்கான 19 மரியாதை ஓட்டுகள் இப்பொழுது தீர்க்கப்படுகின்றன. දැන් ශ්‍රී ලංකා යුද හමුදාව විසින් එතුමන් වෙත පිරිනැමුණු ලබන සම්මාන මුරය පිළිගැනීම සඳහා ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයාට අරයුම් කරන මොහොතයි අපිට දක්නට ලැබෙන්නේ. மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மரியாதை அணிவகுப்பு இடம்பெறும். දෙරටේ නායකින් දෙපළ
තම රාජ්‍යයන්හි නියෝජිත පිරිස හඳුනා ගැනීම සඳහා එක්වන මොහොත இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் We're now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka, who is being introduced right now to the Prime Minister of India, Narendra Modi, by Honorable President Anura Kumara Dissanayaka. மலையக மக்கள் பிரதிநிதிகளை கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளார்கள். விசேடமாக நாட்டினுடைய பொருளாதார மீளெழுச்சிக்கு உதயமாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. ඉන් අනතුරුව ශ්‍රී ලංකා ජනාධිපතිවරයා සහ ඉන්දියා අග්‍රාමාත්‍යවරයා අතර දෙරටේ නිල සාකච්ඡා රාජනායක මට්ටමේ සාකච්ඡා ආරම්භ කිරීමට නියමිතයි. එහිදී විශේෂ ගිවිසුම් කිහිපයකටත් සම්බන්ධ වීමට නියමිතයි. මවබට පෙර සඳහන් කළාසේ ඩිජිටල් එවැගේම බලශක්ති ආරක්ෂක සහ සෞඛ්‍ය අංශ ප්‍රමුඛ කරගත් දෙරටේ ආර්ථික සහයෝගිතාව නැංවෙන ගිවිසුම් මේ අතර ප්‍රධාන වශයෙන් බලගැන්වීමට නියමිතව තිබෙනවා.